ஹாய், வெல்கம் டு மை சேனல். வாங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்கலான்னா, ஒரு குழந்தைக்காக வளையல் கேட்டிருந்தாங்க. அதை தான் செய்ய போகிறேன். அப்படியே அவங்க அம்மாவுக்கும் ஒரு வளையல் கேட்டிருந்தாங்க. எனக்கும் ஒரு வளையல் செஞ்சு கொடுங்க சிம்பிளாக, ஒரு காயின் வச்ச மாதிரி கேட்டிருந்தாங்க. அந்த 2 வளையல் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அந்த குழந்தைக்கு வந்து ப்ளூ கலரில் கேட்டிருந்தாங்க, நேவி ப்ளூவில். அவங்களுக்கு வந்து காயின்றதுனால கோல்டு கலர் த்ரெட்டு சுற்றிக்கலாம் அதில். அவங்க குழந்தைக்கு வந்து ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக கேட்டிருந்தாங்க, நேவி ப்ளூ ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக கேட்டிருந்தாங்க. ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சு கேட்டிருந்தாங்க. அதுக்காக இப்போ அதில் நூல் சுற்றிக்கலாம் வாங்க, எப்படி சுற்றலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு புக்கு தான் எடுத்திருக்கேன். சில பேர் பேட் எடுத்துக்குவாங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அந்த எடுத்து சுற்றிக்குங்க. அதேமாதிரி வந்து நல்லா டைட்டாக வச்சு சுற்றுங்க. ஒரு 32லேருந்து 34 வரைக்கும் சுற்றிக்கலாம். நல்லா டைட்டாக பிடிச்சிக்குங்க, லூஸாக இருந்தால் விட்டுரும். நல்லா டைட்டாக பிடிச்சி ஒரு 34 வரைக்கும் சுற்றிக்குங்க. கரெக்டாக சுற்றுங்க. அது சுற்றி முடிச்சிட்ட பிறகு அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சும்மா இருக்கிற டைமில் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்கள். வீட்டில் இருக்கிறது ஒரு 100 ரூபாவாச்சும் நம்ம ஒரு நாளைக்கு சம்பாதிக்கணும். டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், 34 சுற்றினேன் நான். 34 சுற்றிட்டு கட் பண்ணுறேன் பாருங்கள். கரெக்டாக பிடிச்சிட்டு கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு பேங்கிள்ஸில் எடுத்து கொஞ்சமாக கம்மு போட்டுக்குங்க. அந்த இடத்துல லெவலாக கட் பண்ணுங்க கரெக்டாக. பேங்கிள்ஸ் எடுத்துட்டு இப்போ அதில் கம்மு போட்டுங்க. நூல் வந்து சிக்கு இல்லாமல் கரெக்டாக நீட்டாக பண்ணிக்கோங்க. இப்போ அதில் கொஞ்சம் கம்மு போட்டுக்கிட்டு கரெக்டாக ஈவனாக வச்சு ஒட்டிக்குங்க. அதை நான் வந்து வளையல் வந்து அவங்க கொஞ்சம் பட்டையாக கேட்டிருந்தாங்க பாப்பாவுக்கு. அதனால் நான் சிங்கிள் வளையலை வந்து டபுளாக ஒட்டிட்டேன். கொஞ்சம் பட்டையாக இருக்கும். இந்த மாதிரி சுற்றும்போது கொஞ்சம் நூல் அதிகமாக எக்ஸ்ட்ரா தேவைப்படும் நம்மளுக்கு. முதல் வந்து எல்லா வளையல்லையுமே நூல் சுற்றி வச்சுடுங்க. அப்போ தான் காயறதுக்கு ஈஸியாக இருக்கும். காஞ்சிட்ட பிறகு எடுத்து நம்ம உடனே சுற்றி வச்சிடலாம். அதனால நான் எல்லா வளையலுமே இப்போது நூல் சுற்றி ஒட்டி வச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். நான் எப்போவுமே வந்து ஆர்டர் கொடுத்தாங்கன்னா நான் நைட்லேயே எல்லாமே த்ரெட்டெல்லாம் சுற்றி வச்சுடுவேன். இப்போ பாருங்கள், இப்போ இந்த வளையலுக்கு நூல் சுற்றிக்கலாம். ஏன்னா நைட்லேயே சுற்றி வச்சிட்டோம்னா காலையில் எழுந்திரிச்சி நம்ம ஸ்டோன் ஒட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும், ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. நைட்டில் வந்து அந்த அளவுக்கு கலர் வந்து சரியாக நம்மளுக்கு தெரியாது. அதனால் நான் காலையில் எழுந்திரிச்சி கரெக்டான கலர் ஸ்டோன் எடுத்து நான் ஒட்டுவேன். அதனால் த்ரெட்டு சுற்றுறது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நைட்லேயே முடித்து வச்சுருவேன் நான். எல்லாத்தையுமே இப்போ சுற்றிட்டோம் பாருங்கள். 4 வளையலுமே சுற்றி வச்சுட்டு அது நல்லா காஞ்ச பிறகு 4 வளையலுமே சுற்றி வச்சுட்டேன், ஒட்டிட்டேன். இப்போ காஞ்சிட்ட பிறகு எது ஃபஸ்ட்டு ஒட்டணுமோ அதை எடுத்து நம்ம சுற்றி வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பெரியவங்க வளையல் கூட சீக்கிரம் சுற்றிடலாம், ஈஸியாக பண்ணிடலாம். அதே மாதிரி வந்து பெரியவங்க வளையல் கிடைச்சிடும். சின்னவங்க குழந்தைங்க வளையல் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்க சைஸு கிடைக்கிறது கஷ்டம். 110 அந்த மாதிரி தான் அவங்களுக்கு கிடைக்கும். 110, 108 அந்த மாதிரி தான். ஆனால் வந்து கிடைக்காது, கடையில் அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்காது. இப்போ பெரியவங்களுக்கு கிடைச்சிடும். ஆனால் சின்னவங்க வளையல் தான் ரொம்ப ரேட்டு ஜாஸ்தி. அது ஏன் அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் அது கிடைக்கிறதும் கஷ்டம். அது கிடைச்சாலும் வாங்கி அங்கே சுற்றி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பெரியவங்க வளையல் சீக்கிரமாக பண்ணிடலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா, இது சிங்கிள் வளையல்னா இந்த த்ரெட்டு போதுமான்னு இருக்கும். ஆனா வந்து இது டபுளா நான் ஒட்டி இருக்கிறதுனால, எனக்கு வந்து இந்த த்ரெட்டு பத்தாது. இன்னொரு 34 இது சுத்தணும் நானு. சுத்திட்டு திரும்ப ஒட்டி வச்சுருவேன். ஒட்டி வச்சுட்டு கொஞ்ச நேரம் காய வச்சுட்டு, அதுக்கப்புறம் இன்னொன்னு எடுத்து சுத்த ஆரம்பிப்பேன். அதுக்குள்ள இது காஞ்சிரும். த்ரெட்டு வந்து நல்லா டைட்டா வச்சு சுத்துங்க. லூஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு மாதிரி அசிங்கமா தெரியும். கரெக்ட்டா ஈவனா வச்சு சுத்துங்க. யாருன்னா பிகினர்ஸ் இருந்தீங்கன்னா, அத பாருங்க. இத பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நானும் இந்த மாதிரி தான் பார்த்து கத்துக்கிட்டேன். சரி சும்மா எதுக்கு வீட்ல இருக்கணும்னு சொல்லி தான் இந்த மாரி ஆரம்பிச்சேன். இப்போ வந்து கேட்குறவங்களுக்கு நான் பண்ணி குடுத்துட்டுருக்கேன். நெறைய பண்ணேன். நெறைய ஆர்டர்ஸும் வந்துருந்துச்சு. இப்போ பாருங்க பாதி தான் வந்துச்சு. திரும்ப கொஞ்சம் நூல் சுத்தி நான் ஒட்டி வச்சுடுறேன். ஒட்டி வச்சுட்டு இன்னொரு வளையல் சுத்துறதுக்குள்ள இது ஆறிடும். காஞ்சிட்ட பிறகு இத எடுத்து நம்ம சுத்திக்கலாம். இந்த மாதிரி தாங்க எல்லாமே பேங்கிள்ஸ் எல்லாம் நம்ம சுத்தி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். கஷ்டம் இல்லாத வேலை எதுவுமே இல்ல. ஆனா இஷ்டப்பட்டு செஞ்சீங்கன்னா, ஹேப்பியா தான் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வளையல்லாம் பண்றதுக்கு. அதுவும் குழந்தைங்க வளையல்லாம் பண்ணி பார்த்தீங்கன்னா, செஞ்சுட்டு முடிச்சுட்டு பாருங்க, செம்ம சூப்பரா இருக்கும். கியூட்டா இருக்கும். பெரியவங்க வளையல் விட குழந்தைங்க வளையல் ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. இப்பலாம் வந்து த்ரெட் வளையல் தான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்குறாங்க. ஏன்னா எங்கன்னா ஃபங்ஷன் போறதுக்கு எல்லாமே ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா நல்லா அட்ராக்டிவா இருக்கிறது வந்து இந்த த்ரெட் வளையல் தான். போட்டுன்னு போயிட்டு வந்துட்டு அழகா பேக் பண்ணி வச்சுடுங்க. கரெக்ட்டா யூஸ் பண்ற விதத்துல யூஸ் பண்ணோம்னா நல்லாயிருக்கும் வளையல் நம்மளுக்கு. கலரும் போகாது, த்ரெட்டும் ஒண்ணும் ஆகாது, ஸ்பாயில் ஆவாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ரஃப் யூஸ்லாம் பண்ணாதீங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் சுத்தி வச்சுட்டு, டபுள் வளையலா இருந்தா கண்டிப்பா த்ரெட் கொஞ்சம் ஜாஸ்தி தான் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் டபுள் சார்ஜ்லாம் இது வாங்கவே இல்ல. அதே சார்ஜ் தான் வாங்குறேன். பாப்பாக்குன்றதுனால நான் காசுலாம் ரேட்டு எக்ஸ்ட்ரா போட்டு நான் வாங்க மாட்டேன். எனக்கு குழந்தைங்களுக்குனா பண்ணி குடுக்கணும்னா ரொம்ப இஷ்டம். அதே மாதிரி வந்து இப்போ பாருங்க எல்லாமே நான் சுத்தி முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்க. நல்லா சுத்துங்க. சுத்திட்ட பிறகு ஈவனா சுத்திட்டு கரெக்ட்டா கம்மு போட்டு ஒட்டுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டி சுத்தி பாருங்க. ஜாஸ்தி நூல் எடுக்குதா, கம்மியா எடுக்குதான்னு சொல்லி பார்த்துட்டு, அதுக்கேத்த மாதிரி சுத்திக்கங்க. ஏன்னா நெறைய நூல் இதில வேஸ்ட் ஆகும். நானும் அந்த மாதிரி தான் நெறைய ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட்டிங்கில வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணியிருக்கேன். நெறைய நூல் இங்க பாருங்க இந்த மாதிரி தான் வேஸ்ட் ஆகும். அதனால அதுக்கேத்தா மாதிரி ஒரு அட்டை எடுத்து வச்சுக்கங்க. இந்த அளவுக்கு இந்த வளையலுக்கு பெரிய வளையலுக்கு அது அப்படின்ற மாதிரி. அப்படி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. இங்க பாருங்க எவ்வளோ நூல் வேஸ்ட் ஆகுது காட்டுறேன் பாருங்க. அதுக்காக தான் கரெக்டான ஒரு பேட் எடுத்து வச்சுக்கோங்க சுத்துறதுக்கு. இதுக்கும் வந்து பாருங்க வேஸ்ட்டா தான் போயிடுது. அதனால கரெக்டான இது எடுத்து சுத்திக்கங்க. இப்போ பாப்பா வளையல் சுத்தியாச்சு. இப்போ பெரிய வளையல் சுத்திடலாம். அதுவும் நல்லா காஞ்சிடுச்சு பாருங்க. இப்போ வந்து நல்லா டைட்டா கிரிப்பா வச்சு சுத்திக்கங்க. எப்பவுமே தயவு செஞ்சு சொல்றேன், ஃப்ளாட்டா வாங்கி பேங்கிள்ஸ் வாங்கி சுத்துங்க. உங்களுக்கு கஷ்டமாவும் இருக்காது. ஈஸியா இருக்கும். ஈவனாவும் வரும். கர்வ் கர்வ் வளையல் மட்டும் வாங்காதீங்க. கொஞ்சம் ஸ்டோன் ஒட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் நம்மளுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் 4 வளையலுமே சுத்தி எடுத்துட்டேன். இப்போ ஸ்டோன் ஒட்டலாம் அடுத்தது. இப்போ வந்து நான் பாப்பா வளையல் தான் ஒட்டப் போறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஸ்டோன் வந்து ஒயிட்ல கேட்டிருந்தாங்க. ஒயிட்ல வந்து எடுத்திருக்கேன்.
கம்மு வந்து கொஞ்சம் நிறைய போடுங்க. கம்மு நிறைய போட்டு ஒட்டினீங்கன்னா டக்குன்னு பிச்சுக்காது நம்மளுக்கு. கஸ்டமருக்கும் நம்ம தைரியமாக கொடுக்கலாம். நெக்ஸ்ட் டைம் வாங்குற மாதிரி கொடுக்கணும் நம்ம. ஏன்னா வந்து கம்மியாக கம்மு போட்டுட்டு அப்புறமா பிச்சுக்கிச்சுன்னா அசிங்கமாயிடும் நம்மளுக்கு. அதனால தான் சொல்கிறேன், நிறைய கம்மு போடுங்க. ஒட்டும் போதே நிறைய போட்டு ஒட்டிடுங்க. அப்புறம் நம்ம பிச்சாலும் வராது. கரெக்டாக வச்சு ஒட்டுங்க. ஒரு டைம் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் எல்லாமே சரி பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேப் இல்லாமல் ஒட்டுங்க. த்ரெட்டு சுற்றி வச்சுட்டோம்னா நம்ம சீக்கிரம் ஒட்டிடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது ஸ்டோன் வந்து நல்ல ஸ்டோனாக வாங்குங்க. லோக்கல் ஐட்டமாக இருக்கிற கடையில் வாங்காதீங்க. நல்ல குவாலிட்டியான கடையில் வாங்குங்க. குவாலிட்டியான கல்ல வாங்குங்க. ஏன்னா நாங்கள் வந்து சென்னையில் சவுகார்பேட்டில் தான் நான் வாங்குவேன். அங்கே ஹோல்சேல் கடைங்க நிறைய இருக்கும். ஸ்டோனும் நல்லாயிருக்கும். அதனால் நான் அங்கே தான் வாங்குறது. விலையும் கம்மியாக தான் இருக்கும். கிராம் கணக்கில் தான் வாங்கிட்டு வருவேன். எல்லாம் ஒட்டி முடிக்கும்போது கேப் வராமல் ஒட்டுங்க. அட்ஜஸ்ட் பண்ணி ஒட்டுங்க கரெக்டாக. எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போது கேப்லாம் எதுவும் வரல, கரெக்டாக வந்துருச்சு. சில வளையலில் அந்த மாதிரி வரும். முதல் வளையல் ஒட்டிட்டு பாருங்கள். இப்போ 2வது வளையலையும் ஒட்டிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறேங்க. ஸ்டோன் ஒட்டிட்டு தயவு செஞ்சு கையிலலாம் எடுக்காதீங்க. அது நல்லா காய விடுங்க. ஒரு 2-3 டேஸுக்கு நல்லா காயட்டும். அதுக்கப்புறமா கஸ்டமருக்கு கொடுங்க. அப்போ தான் அது பிச்சுக்காமல் வரும். நல்லாவும் பண்ணாலும் அப்புறமா உடனே போயிட்டு பிரயோஜனம் இல்லை. அதுக்காக தான் சொல்கிறேன். நல்லா காஞ்சிட்ட பிறகு கொடுங்க கஸ்டமருக்கு. அப்புறமா நம்ம பிச்சாலும் அது பிக்க முடியாது, அந்த மாதிரி இருக்கும். நான் இதை பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே ஒட்டிட்டேன் நான். எனக்கு இது வேலை முடிஞ்சிடுச்சு. வேலைலாம் செய்ய போக மிச்ச டைமில் இருக்கிற டைமில் இந்த வேலையை நான் பார்ப்பேன். பசங்களாம் ஸ்கூல் போயிட்ட பிறகு இந்த வேலையை பார்ப்பேன் நான். வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வளையல் கேட்குறவங்களுக்கு இதை பண்ணி கொடுப்பேன். இப்போ 2 வளையலையும் நான் முடிக்க போகிறேன். அடுத்தது வந்து பெரியவங்க வளையல் தான் ஒட்ட போகிறோம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக அவுட்லுக் பாருங்கள், நல்லா வந்திருக்கு. கையில் எதுவும் பண்ணாதீங்க, எடுத்து அப்படியே வச்சுடுங்க ஓரமாக. அது காயட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா பெரியவங்க வளையல் தான் ஒட்டுறேன். அவங்க வந்து காயினில் கேட்டிருந்தாங்க. அந்த காயினில் வந்து இது வரும் பார்த்தீங்களா மேலே, அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் கிளியராக கட் பண்ணுங்கள். ஃபுல்லாக கை கீறாத மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவங்க வந்து சர்க்கிளில் இதில் வந்து க்ரீன் கலர் கல் கேட்டிருந்தாங்க. அதனால நான் கம்மு போட்டு எல்லா காயினையும் ஒட்டிக்கிறேன் ஃபஸ்ட்டு. நம்ம விருப்பம் தான். 2 காயின் இருக்குது. இதை விட ஒரு சைஸ் சின்னது இருக்குது, இந்த சைஸ் இருக்குது. அவங்க வந்து பெரிய சைஸில் கேட்டிருந்தாங்க காயின் வந்து. அதனால நான் பெரிய சைஸ் ஒட்டினேன். ரெண்டு வளையலையும் ஒட்டிட்டு காட்டுறேன் பாருங்க. வந்து ட்ரெஸ்ஸும் தைப்பேன். அடுத்த வீடியோ வந்து நான் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு போட்டு காட்டுறேன்.
என் பொண்ணுக்குலாம் நான் தான் தைச்சு தருவேன் ட்ரெஸ் எல்லாம். ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன் நானு. ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். என் பொண்ணுக்கு தைச்ச லெஹங்கா இதெல்லாம் போட்டிருப்பேன். இப்போ பாருங்க, அதுக்கு மேலே அந்த க்ரீன் கலர் கல் ஒட்டுறதுக்கு வந்து நான் அந்த கம் எடுக்கல. இது வந்து B7000 தான் எடுத்திருக்கேன். இதுக்கு மேலே ஒட்டுறதுனா B7000 தான் எடுக்கணும். அந்த கம்மு போட்டால் தான் நல்லா ஒட்டும் அது மேலே. இது வந்து கரெக்டாக ஒட்டுங்க, இல்லைன்னா ஒரு மாதிரி ஆகிடும், கையெல்லாம் ஒட்டிக்கும். ஒரு கல்லாக எடுத்து அப்புறமா ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு நல்லா காய வைங்க. ஏன்னா அது ஒரு மாதிரி தண்ணியாக இருக்கிறதுனால காயாத மாதிரியே தெரியும். அதுக்கு மேலே அந்த கல் எடுத்து ஒட்டிடுங்க. இதே மாதிரி இன்னொரு வளையலையும் ரெடி பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னொன்று சொல்கிறேன் நான். B7000 வந்து தயவு செஞ்சு எடுத்தீங்கன்னா டக்குன்னு மூடி வச்சிடுங்க. எனக்கு இது தெரியாதால நான் என்ன பண்ணேன்னா, சரி ஒன்றாகாதுன்னு சொல்லி 2 டியூப் வேஸ்ட் பண்ணிட்டேன் நான். அது ரொம்ப பெரிய டியூப் அது. அது வந்து நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். திறந்தே வச்சுட்டு அர்ஜென்ட்டுக்கு ஒட்டிடுவேன். அப்புறம் பார்த்தா ஃபுல்லு வெளியே போயிட்டு காற்று தான் இருந்துச்சு, மிஞ்சிச்சு அதில். அதனால் டக்குன்னு மூடி வச்சுடுங்க அதை. இப்போ பார்த்தீங்கன்னா 2 வளையலுமே ஒட்டிட்டேன். இப்போ இந்த 2 வளையலுக்கும் நான் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக பாப்பாவுக்கு ஒரு பட்டர்ஃப்ளை கிளிப்பும் பேண்டும் இந்த பெரியவங்களுக்கு வந்து ஒரு கிளிப்பும் பண்ணி தரப்போகிறேன். பாருங்கள், இந்த காம்ப்ளிமெண்ட்ரியாக இதுதான் பண்ணியிருக்கேன் நான். அதை செஞ்சு கொடுக்குறது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் அதே ஸ்டோன் தான் யூஸ் பண்ணுறேன், அதுக்கு மேட்சாக இருக்கட்டும்னு சொல்லி. பாப்பாக்கெலாம் வந்து பட்டர்ஃப்ளை கொடுத்தா ஹாப்பியாக ஆவாங்க. இந்த மாதிரி யாருனா செஞ்சு கொடுக்கும்போது ஒரு பொருளை ஏதாச்சும் ஒன்று காம்ப்ளிமெண்ட்ரியாக செஞ்சு கொடுத்து பாருங்கள், அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து நம்மளுக்கு ஆர்டர் கொடுப்பாங்க. அதுக்கும் B7000 தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் அது நல்லா ஒட்டும். திரும்ப சொல்கிறேன் நான், ஒட்டிட்ட பிறகு நல்லா ஒரு 3 நாள் நல்லா காய வைங்க. காய வச்சுட்டு அதுக்கப்புறமா அர்ஜென்ட்டாக எடுத்து கொடுக்காதீங்க. காய வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்துன்னு போய் கொடுங்க கஸ்டமருங்களுக்கு. அப்போ தான் அது நல்லா ஒட்டியிருக்கும். நம்ம மேலே எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது. நான் இது வரைக்கும் கொடுத்த வரைக்கும் யாரையும் கம்ப்ளைண்ட் சொன்னதில்லை. அந்தளவுக்கு நான் ஒட்டி கொடுத்துருவேன். B7000 கம்மு வந்து ஜாஸ்தி போட்டுக்காதீங்க. கொஞ்சம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டு ஒட்டிடுங்க. ஏன்னா ஃபுல்லாக போட்டுட்டு ஒட்டணும்னு நினச்சா ஒட்டிக்கினே வரும்போது அது காஞ்சிடும் கீழே. அப்புறம் திரும்ப போட வேண்டியதாக இருக்கும். அதனால எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுட்டு அதை ஒட்டிட்டு அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நான்லாம் ஃபஸ்ட்டு கற்றுக்கும் போதெல்லாம் ரொம்ப வேஸ்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த வேலை பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், இந்த விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ பட்டர்ஃப்ளை முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அந்த கிளிப் பண்ணிக்கலாம். இந்த கிளிப்பு வந்து ஒரு காயின் வச்சு, அதுவும் காயின் தான் வச்சு பண்ணி கொடுக்குறேன், மேட்சாக இருக்கணுன்றதுக்காக.
தயவு செஞ்சு அந்த க்ளூ வந்து யூஸ் பண்ணாதீங்க. இதுக்கு வந்து B7000 மட்டும் யூஸ் பண்ணுங்க. அப்பதான் நல்லாயிருக்கும். அது எவ்வளோ நேரம் ஆனாலும் அத மூடி வச்சுருங்க. தயவு செஞ்சு மூடி வச்சுட்டு வேலைய பாருங்க. கரெக்ட்டா ஈவனா ஒட்டுங்க. ஃப்ரீயா குடுத்தாலும் கரெக்ட்டா பண்ணி குடுங்க. அப்பதான் அவங்களுக்கும் சாட்டிஸ்ஃபைடுங்க இருக்கும். இப்ப அந்த பக்கம் ஒட்டிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் 2மே முடிச்சுட்டேன். பாப்பாவதையும் முடிச்சுட்டேன். பெரியவங்களதும் முடிச்சுட்டேன். நல்லா காயட்டும் அது. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த வளையலுக்கு இந்த இது ரெடி ஆயிடுச்சு. இப்ப பெரிய வளையலுக்கு இதுவும் ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா காய வைங்க. திரும்ப திரும்ப சொல்றேன், நல்லா காய வச்சுட்டு குடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.